வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய மெயில் ஐடியை வேறு யாராவது ஹேக் பண்ணியிருக்காங்களா, நம்மளுடைய நாலேஜ் இல்லாமல் வேறு யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்களா, எந்த டைமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கான கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட உங்களுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் ஒரு விஷயம் என்னென்னா, அமேசானில் புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டைப்ரைட்டிங் நாலேஜ் இல்லாதவங்க வீட்டில் இருந்தபடியே டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதுக்கான புக்கும், கிராமர் நாலேஜ் இல்லாமலே இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணுன்னு விரும்புகிறவங்களுக்காக ஒரு புக்கும், ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யலாமா வேணாமா அப்படின்றதுக்கு ஆருட ஜோதிடம் அப்படின்ற புக்கும் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இன்னைக்கு கான்செப்ட் போகலாமா? வாங்க. முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு சைன்இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் உங்களுடைய யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்க. இப்போ ஜிமெயிலில் இருக்கும், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மெயிலுக்குள்ளே போகுது. கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு கீழே டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் தனியாக. இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் இந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் போட்டு ஐபி அட்ரஸ் போட்டு காமிக்கும், எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் காமிக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து அதை பிளாக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி எந்த லொக்கேஷன்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. திருப்பி இங்கே வந்துட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ அதில் whatismyipaddress.com அப்படின்ற அந்த ஐபி அட்ரஸை கொடுங்க. கொடுத்துட்டு அங்கே போய் கெட் ஐபி டீட்டெயில்ஸ்ன்றதில் பேஸ்ட் பண்ணி விடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் ஐபி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஐபி அட்ரஸோட லொக்கேஷன் என்னென்னு காமிக்கும். அப்போது இவங்க நாமக்கல், தமிழ்நாடு நாமக்கல்ன்ற லொக்கேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஐபி அட்ரஸ் தான், கரெக்டான லொக்கேஷன் தான் காமிக்குது. ஸோ அதனால் நம்மளது வேறு யாரும் எடுத்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் இன்னொன்று கீழே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அது வேறு ஏதோ இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது, வேறு இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஸோ அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறேன், அதுவும் செக் பண்ணி பார்க்குறோம். ஷோ டீட்டெயில்ஸில் கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அது சம் டீட்டெயில்ஸ் காட்டுது. ஸோ திருப்பியும் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு லுக்கப் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அட்ரஸ்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி காட்டுது. பட் ஆனால் என்னென்னா இந்த மெயில் ஐடியை வந்து யாகுவோடு நாங்கள் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால ஒரே சமயத்தில் 10 மெயிலையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி காட்டுது. பட் உங்களுடைய இதில் வந்து ரெகுலராக ஒரு ஐபி அட்ரஸ்னால் அதே ஐபி அட்ரஸ் தான் வரும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல அந்த ஐபி அட்ரஸை வச்சு எந்த லொக்கேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்கள் மெயில் வந்து வேறு யாரும் ஹேக் பண்ணலை, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஐபி அட்ரஸ் மாறுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு மாற்றுறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மெயிலை வேறு யாராவது ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.